இதை பாருமா, சரி நீ ஜாகிங் போகிறத பற்றி அப்புறம் பேசி முடிவு எடுத்துக்கலாம். இப்போ ஒன்றே ஒன்று தான், நாங்கள் சொன்ன மாதிரி நீ நாளைக்கு என்கொயரி இருக்குது. சுரேஷ் கூட சேர்ந்து போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே போய் நின்று நாங்கள் சொல்கிற மாதிரி விஷயத்துக்கெல்லாம் மட்டும் ஆமாம் 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 அப்படிங்கிறத மட்டும் சொல்லிட்டு வந்தால் போதும். மிச்சம் எல்லாத்தையும் உனக்கு மாப்பிள்ளை சொல்லுவார். மாப்பிள்ளை சொல்கிறத மட்டும் கேட்டுட்டு சொல்கிறபடி நடந்துக்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே இப்போ அடுத்தடுத்து அப்படியே ஷாக் மேலே ஷாக்கை கொடுக்க போகிறாங்க மதி. முதல் விஷயமா அவங்க டக்குன்னு என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, இப்போ ஜாகிங் போகிறத பற்றி அப்புறம் பேசிக்கலாம்னா என்ன பேசிக்கலான்னு சொல்ல வரீங்க அப்படின்னா, இல்லை அதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு அதெல்லாம் ஒத்து வராதுன்னு முன்னாடியே சொல்லிட்டோம். உங்கள் அம்மா அப்பாட்ட கூப்பிட்டு பேசலாம்னு நினச்சோம். ஆனால் மாப்பிள்ளை சொல்கிறபடி அதை விட முக்கியமான விஷயம் இப்போ இதுதான் இருக்குது அப்படிங்கும் போது தங்கராஜ் கண்ணை உருட்ட ஆரம்பிச்சார். இவங்கள்ட்ட இதை போய் டைரெக்டாக சொல்லலாமா, இதை போய் சொல்கிறானுங்களே பேக்குங்க அப்படிங்கிற மாதிரி அவர் பார்க்கும் பொழுதே டக்குன்னு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த விஷயத்த பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. புரியுதுங்களா? நான் ஜாகிங் போகிறது என்னுடைய உடல் நலனுக்காக. எனக்கு யாராக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆரம்பத்திலிருந்து உடற்பயிற்சியெல்லாம் செஞ்சு எக்ஸசைஸ்லாம் பண்ணால் மட்டும் தான் கரெக்டாக இருக்க முடியும். அதை நான் பண்ண தான் போகிறேன். நீங்கள் அதில் சொல்கிறதுக்கோ இல்லை நம்ம அப்புறம் பேசிக்கலாங்கிறதுக்கோ நான் உங்ககிட்ட நான் போட்டுமான்னு நிற்கவே இல்லை. நான் போட்டுமா நின்னாதான் நீங்கள் எனக்கு போகலை அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு அங்கீகாரத்தையோ இல்லை ஒரு அனுமதியோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதெல்லாம் நான் இப்போ பண்ண போகிறதில்ல. நான் போக தான் போகிறேன். காலையில் எந்திரிச்சும் போது நீங்களும் வந்தீங்கன்னா சரி தெரிஞ்சவராச்சே ஒன்றா போகிறோம். தெரிஞ்சவரா? நான் உன் மாமனார். சரி ஓகே, மாமனாராச்சே அவர் கூட சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கலாம். ஆனால் அப்படி நீங்கள் வரலன்னா நான் பேசாமல் போக போகிறேன். நீங்கள் வந்தாலும் வராட்டி நான் போக போகிறது தான். அதை விட முக்கியமான விஷயம், நான் உங்கள்கிட்ட இப்போ பேச வந்தது இப்போ இந்த எக்ஸ்ட்ரா வேஸ்ட் பிளேட் யூஸ் பண்ணுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, வேஸ்ட் பிளேட்டாக ஒரு விஷயமாமா, இது நான் கட்டின வீடு. நான் உள்ளேயும் சொன்னேன்ல, இது நான் காசு போட்டு கட்டின வீடு. இந்த வீட்டில் 4 கருவேப்பிலை தரையில் போடுறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா அப்படின்னா அப்போ சரி ஓகே, நான் ஏதாச்சும் ஒரு ஜாமான் நான் வாங்கிட்டு அது அந்த வீட்டுக்கு நடுவில் வச்சு அது நான் வாங்கிட்டு வந்தது அதனால நான் குப்பை போடுறேன் இல்லை எச்சி துப்புறேன் அப்படின்னு துப்புனா சரியா இருக்குமா அப்படின்னு திருப்பி மதி கேட்க, என்னம்மா பேசுகிற நீ அப்படின்னா, உங்கள் வாயிலிருந்து சிக்கன் சாப்பிட்றீங்க, எலும்பு அப்படியே மென்னுட்டு அப்படியே எடுத்து இந்த பக்கம் போடுறீங்க, இன்னொருத்தவங்க சக்கையை எடுத்து அப்படியே போடுறீங்க. இது எல்லாத்தையும் தரையில இருந்து ஒரு ஆள் கையில எடுத்து நீங்க சாப்பிட்ட எச்சி சாப்பாடுலாம் எடுத்து போடணுமாங்கிறதுக்கு தான் நான் தெளிவாக சொன்னேன். உங்களை அப்படி போட வேணாம்னு சொல்லலை. உங்களுக்கு சில பேருக்கு தட்டுலேயே ஓரத்தில் குப்பையை வைப்பாங்க. சில பேருக்கு தட்டில் வைக்கிறது பிடிக்காது அப்படின்னா ஒரு கிண்ணம் தரேன்னு அந்த கிண்ணத்தில் போடாமல் வீம்புக்குனே நான் இப்படி தான் போடுவேன் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆள் என்கிட்ட என் பையன் அவன் வேலைக்கு போகணும், உன் புருஷன் தானே, அதனால அவனோட வேலைக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னா நான் ஏன் பண்ணணும், எனக்கு பண்ணணுங்கிற அவசியம் எங்கேருந்து வருது அப்படின்னு இவங்க திரும்பி கேட்ட உடனே அவர் கடுப்பாயிட்டார். என்னென்ன எது பேசிக்கிட்டு இருக்க மாப்பிள்ள, பார்த்தீங்களா மாப்பிள்ள நீங்கள் இருக்கும் போதே அப்படிங்கும்போது இந்த பாருமா மதி அப்படின்னு சொல்லிட்டு மதிட்ட இப்போ தங்கராஜ் பேச ட்ரை பண்ணும்பொழுதே மதி ஒரு லுக் விடுறாங்க. அந்த லுக்குக்கு அப்பயே இவருக்கு டக்குன்னு ஃப்ளாஷ் கட்டில் அந்த பக்கமாக அவங்க போயா அப்படின்னு சொல்லிட்டு போனது ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஞாபகத்துக்கு பக்கத்தில் இருந்த அந்த ஆள் ஷாக் ஆகலாம் ஞாபகத்துக்கு வர, இங்கே இத்தனை பேரும் முன்னாடி போயான்னு சொன்னால் என்ன ஆகுறதுன்னு யோசிச்சு அப்படியே ஒரு செகண்ட் தங்கராஜ் அமைதியாகிறார். தங்கராஜ் அமைதியாகிறத பார்த்து மலரவே இப்படி ஷாக் ஆகும் பொழுதே இப்போ இந்த பாருங்க, நான் பேச வந்த விஷயத்த பேசிடுறேன். வேஸ்ட் பிளேட் இனிமேல் வைப்போம், வேஸ்ட் பிளேட்டில் தான் நீங்கள் போடுறீங்க அப்படிங்கிற விடுமதி அப்படிங்கிறாங்க மலர். உடனே அக்கா நீங்கள் இதை பேசியிருக்கணும், முன்னாடியே நீங்கள் அதை பேசியிருக்கணும். மற்றவங்களோட எச்சி தட்டெல்லாம் எடுத்து போடுறது வேலை உங்கள் வேலை கிடையாது. அது வேலையை செய்யணுங்கிற அவசியமும் உங்களுக்கு கிடையாது. இப்போ இப்படி தான் பண்ணணும், இதுக்கப்புறம் இப்படி தான் வைக்க போகிறோம் அப்படி நீங்கள் கீழே வச்சுட்டு போனீங்கன்னா அது அங்கேயே இருக்கும். அந்த அக்கா எடுக்க மாட்டாங்க. அந்த அக்கா அப்படி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்தாலும் நான் குப்பை தொட்டியிலேருந்து ஒரு கையில் ஒரு க்ளவுஸை போட்டு அதை எடுத்து திருப்பி அதே இடத்துல வைப்பனே ஒழிய நான் அதை செய்ய விட மாட்டேன். இது தப்புங்கிறத உணர்ந்து தப்புனா அதை தெரிஞ்சுக்கணும். ஒருத்தர் வாக்கிங் போகிறது அது உடல்நலனுக்காக நம்ம எல்லாருமே போகலாம் அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து போனால் கூட பரவாயில்ல, நீயும் போகாத, எங்கள் வீட்டில் நான் மட்டும்தான் வாக்கிங் போவேன் அப்படிங்கிறதெல்லாம் எப்படி? உங்கள் பையனுக்கு 7 முட்டை கொடுத்து உங்கள் பையனுக்கு உடம்பு நல்லா வச்சு போலீஸ் வேலைக்கு அனுப்ப தெரியுது. உங்கள் வீட்டில் உங்களுக்கு சோறு சமைக்கிற மருமகளுக்கு ஒரு முட்டை வாங்க தர தெரியல, அவங்கள ஒரு வாக்கிங் அனுப்புறதுக்கு முடியல உங்களால அப்படின்னா என்ன மாதிரி குடும்பம் அது? இதுல வேற பாரம்பரியம் மண்ணாங்கட்டின்ட்டு என்னமா வார்த்தை தடிக்குது அப்படின்னு ஒரு பேச. சரி, இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். உங்க பையன் என்ன பண்ணார் சொல்லுங்க. உங்க பையன் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கும்போது அவர்கிட்ட நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனேன், நான் வேற டென்ஷன்ல இருந்தேன், அதனால நான் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கல அப்படிங்கிறார். ஒருத்தங்களை அடிச்சு, எங்க கிட்ட ஒர்க் பண்ற ஒருத்தங்களை அடிச்சு, அவங்க புருஷன் அடிச்சு, அவங்களுக்கு ரத்தம் வந்துகிட்டு இருக்கு, அவங்க அப்படியே கலங்கி போய் உட்காந்துருக்காங்க, அவர் மேல கேஸ் கொடுனா அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு. சரி ஓகே, அதையும் அவர் அவசரத்தில் இருந்தேன், எனக்கு நிச்சயதார்த்தம் என்னை வர வச்சுட்டாங்க அப்படி இப்படின்னு பேசினார். அதுவே தப்பு. இன்னொரு பக்கம் காலேஜ் படிக்கிற சின்ன பையனை இவ்வளோ பெரிய போலீஸ் ஆஃபீஸர் மிரட்டினாலே அவன் பயப்படுவான். அவனை கூட்டு போய் கட்டி போட்டு அவனை அடித்து வீடியோ எடுத்து அதை இன்னொரு காலேஜ் படிக்கிற பொண்ணுக்கு அனுப்பி இப்படி தான் மிரட்டுவேன் அப்படிங்கிறதுலாம் ரவுடித்தனம். கட்ட பஞ்சாயத்து செய்கிற ரவுடி பயலோட சேர்ந்துட்டு அப்படிங்கும்போது தங்கராஜ் முகம் மாறுது. சேர்ந்துட்டு இவர் ஒரு விஷயத்த பண்ணுவாராமா.
இப்போ நான் அங்கே போயிட்டு வந்து நான் வந்து அவங்க இல்லை நாங்கள் சொல்கிறதுக்கு மட்டும் தலையாட்டுங்க அப்படின்னா என்ன சொல்லுவீங்க அங்கே போயிட்டு? நான் இப்போ எடுத்த வீடியோ ஃபேக்குன்னு சொல்ல போகிறீங்களா? இல்லை நானாகவே வந்து ஆதாரம் கொடுத்தேன்னு சொல்ல போகிறீங்களா? இல்லை வந்து பார்த்தா அவர் ஒன்றும் தெரியாது அப்பாவி வாயில் விரல வச்சாலும் கடிக்க தெரியாது, யாரோ சொல்லி செஞ்சுட்டாங்க ஆனால் அந்த யாரோங்கிறது தெரியாது அப்படின்ட்டு உங்களோட மருமகனை காப்பாற்ற சொல்கிறீங்களா? இது எதையுமே பண்ண முடியாதுல்ல, அப்போ எதுக்கு நான் அங்கே போகணும்? இது ஒன்று என்ன கோர்ட் ஹியரிங்கா? கோர்ட்டில் போயிட்டு வந்து நான் பிறல் சாட்சி ஆகிறதுக்கு? இது வந்து போலீஸ்காரங்களுக்கே தெரியும் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு அவங்க என்கொயரி வச்சிருக்காங்க. எப்படின்னு இதை பண்ணலாம் தம்பி அப்படின்னு தான் கேட்க போறாங்க. சரி நான் இப்போ மாறினா என் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்களே இப்போ என்ன அவங்களையும் போய் மாற்றணுமா? முடிஞ்சா சொல்லுமா அப்படின்னு வந்து இந்த பக்கம் லக்ஷ்மி வேற. லக்ஷ்மி வந்ததுக்கப்புறம் வந்து நான் ஏன் சொல்லணும்னு நான் கேட்குறேன். உனக்கு ஏன்னா அவன் புருஷன்னா நான் ஒரு புருஷனை ஏற்றுக்கிட்டேன்னு உங்கள்கிட்ட சொன்னேன்னா இது வரைக்கும் நான் வந்து உங்கள்கிட்ட புருஷனை ஏற்றுட்டு உங்கள்கிட்டையும் வந்து நான் வந்து மாமா அத்தை அப்படின்னு உங்கள்கிட்ட ஏதாவது நான் பேசி உரிமை கொண்டாடினேன்னா எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இங்கே நடந்தது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால் நடந்த ஒரு கல்யாணம் மட்டும்தான். உங்களுக்கு இப்போ உடனடியாக வந்து கல்யாணத்தை பண்ணி வைக்கணுங்கிற அவசியம். ஏன்னா கல்யாணம் நின்று போச்சுன்னா அசிங்கப்பட்டுருவோம் அவமானப்பட்டுருவோன்ட்டு. எங்கள் வீட்டில் கடன் வாங்கிட்டாங்க, கடன் வாங்கினவங்க மிரட்டி எல்லாரும் ஒன்று கேட்பாங்க, மிரட்டி அதை கூடிய வீட்டையும் நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படி இப்படின்னு துரத்திடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இங்கே என்ன பண்ணாங்க அப்படின்னா உங்கள் பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி வை அப்படின்னாங்க. எங்கள் அப்பாவும் கல்யாணம் பண்ணி வச்சார், அவ்வளோதான். அங்கேயே இந்த பிஸ்னஸ் டீலிங் முடிஞ்சிருச்சு. இப்போதே நான் உடனே கிளம்பி இந்த வீட்டை விட்டு போனேன் அப்படின்னா உங்கள் புருஷன் உங்கள் பையன் மேலே உங்கள் குடும்பத்து மேலே எல்லாத்து மேலேயும் ஒரு அவமானம் ஆகி போயிடும். அதனால் இப்போதைக்கு போகவும் முடியாது. எனக்கும் சரி ஓகே இங்கே வந்துட்டோம், இந்த வீட்டுக்கு வந்து நம்ம இருந்துக்க போகிறோம் அப்படின்னு தான் நினச்சிருக்கேன் நான். அதை தாண்டி எனக்கு எந்த உறவு முறையும் இங்கே கொண்டாடணுங்கிற அவசியமும் இல்லை, நான் கொண்டாடவும் செய்யலை, எனக்கு அது தோணவும் இல்லை. நான் நல்லா நார்மலாக நடந்துக்க ட்ரை பண்ணுறேன். என்ன என் போக்கில் விட்டுருங்க. இல்லை நீ இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நான் என்ன செய்ய முடியுமோ செய்வேன். செஞ்சுட்டு இப்போ வந்து உங்கள் பையனுக்காக இப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க எல்லாரும் சொன்னாங்க நான் வந்து நாளைக்கு வேணால் என்கொயரிக்கே நான் போகிறேன்னு வச்சுக்கோங்க. போகிறேங்கும் போது அங்கே எனக்கு என்ன தோணுதோ அதை தான் நான் பண்ணுவேன், பரவாயில்லையா? அங்கே திருப்பி கேட்கும்போது இவங்க தான் எனக்கு வர சொன்னாங்க, கண்டிப்பாக கல்யாணமே இப்படி தான் நடந்துச்சு நான் சொன்னால் ஓகேவா அப்படிங்கும் போது ஷாக் ஆயிடுறாரு தங்கராஜ். இந்த பக்கம் ராகவனும் அப்படியே அதிர்ச்சியாகி பார்க்கும்பொழுது அதெல்லாம் நான் பண்ணக்கூடிய ஆள் தான், நான் பண்ண வேணாம், ரொம்ப டீசெண்டாக நடந்துக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். நான் நாளைக்கு என்கொயரி போகிறேன், என்கொயரியில் விஷயத்தையும் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த வீட்டில் ஜாகிங் அதுங்கிற பேச்சே அடிபடக்கூடாது. வேலைக்கு போனதுனால தான் அவ்வளோ திமிரு நடுவில் ஒரு வார்த்தை வந்துச்சு. வேலைக்கு நான் போக தான் செய்வேன். இங்கே விட்டிங்கன்னா நான் சென்னையில் எத்தனையோ காலேஜ் இருக்குது, எங்கேயாச்சும் நான் வேலைக்கு போவேன். இல்லை சென்னையவே விட்டு நான் வேறு ஒரு ஆஃபீஸில் கூட வேலைக்கு போவேன். என்ன வேணாலும் நான் வந்து என் போக்கில் என்னை விடுறதா இருந்தால் சொல்லுங்கள், நான் இப்போ போய் பேசுகிறேன், பேசி எல்லாத்தையும் இது பண்ணுறேன். ஆனால் அதே சமயத்தை ஞாபகத்தை வச்சுக்கோங்க, உங்கள் பையனை இன்னும் அதிகமாக மாட்டி விடுற அளவுக்கு ஆதாரம் என்கிட்ட இருக்குது, அதெல்லாம் நான் கொடுக்க வேணான்னு பார்க்குறேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லும் பொழுதே இப்படி ராகவன் ஷாக் ஆகி மாப்பிள்ள அப்படிங்கும் போதே வந்து மாமா அப்படின்ட்டு நீ இல்லைம்மா உன் கோபம் எங்களுக்கு புரியுது, நாங்கள் உன்னை யாரும் எதுலேயும் தடுக்கலாம் மாட்டோம், நீ போய் அவனுக்கு வந்து வேற விஷயத்த மட்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுமா, அவ்வளோதாம்மா சொல்கிறோம், நீ டென்ஷன் ஆகாத அப்படின்னு தங்கராஜ் பேசுகிறத பார்த்து எல்லாரும் ஷாக் ஆகிறாங்க. என்னடா தங்கராஜே பணிஞ்சு பேசுகிறாருன்ட்டு. அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து இப்போ விஷயங்கள்லாம் அடுத்து நடக்குமா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, மதி என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். அப்படி இந்த பக்கம் பாண்டியன் ஷோ சிறகடிக்கோடைய சிறகடிக்கு ஆசை ப்ரொடிக்ஷன் வீடியோஸையும் பார்த்துட்டு ஒருவேளை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இடம் போகிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.